சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோட்ல முத்து இருந்துட்டு கிறிஷோட பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம முத்து போயிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதுவா அதான் நான் சொல்லியிருந்தேன்ல என் தம்பியோட மனைவின்னு, அது இவங்க தான். அது மட்டும் இல்லை, கிறிஷ் அன்னைக்கு கோயிலில் பார்த்தோம்ல, அது இவங்களோட பையன்தான் அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே முத்து இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போன உடனே எல்லாரையும் கூப்பிட்றாங்க. வீட்டில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டுருக்குதுன்னு தெரியுமாப்பா, எல்லாரையும் இவங்க ஏமாத்தக்காரங்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. ரோகிணி போகிற போக்கே தெரியல. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, ரோகிணி இருந்துட்டு மீனா கிட்ட என்னோட விஷயத்த சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இவர் என்ன பேச வர்றாருன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. விஜயா இருந்துட்டு, என்னங்க இவன் தலையும் புரியாமல் காலும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, முத்து எது சொல்கிறதா இருந்தாலையும் தெளிவாக சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து இருந்துட்டு இங்கே நின்றுட்டுருக்காங்களே, இவங்க பேர் என்னன்னு தெரியுமா? இந்த பார்லர் அம்மாவோட பேர் நம்ம நினைக்கிற மாதிரி ரோகிணி கிடையாது, இவங்க பேர் கல்யாணி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிரிஷை நம்ம யாருன்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம்ல, கிரிஷ் இவங்களோட பையன்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.